ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கெஸ் பண்ணியிருப்பீங்க, வீடியோவோட தம்ப்லைனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எது அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் புத்தர் சொன்ன கதைங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு கதையை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய எம்எஸ்வி சேனலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை மோட்டிவேஷனல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வர கதைகள் உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், நம்ம சொல்லக்கூடிய ஸ்டோரியை உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணுக்கோங்க. அதுக்கான விஷுவலேஷனை கொடுங்க. ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புத்தர் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காருங்க. இதை கேட்ட எல்லா மக்களுமே புத்தரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட சில அறிவுரைகளை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த வகையில் ஒரு ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான்னா, புத்தரை பார்க்கறதுக்காக இவன் இந்த இடத்துக்கு வரான். அப்போ புத்தர் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால இவனுக்கு தண்ணி இளைப்பாறுது இவனால் முடியல. இவனால் தண்ணி ரொம்ப தாகம் எடுக்குது. ஆனால் இருந்தாலும் புத்தரை பார்த்த மறு நிமிடமே புத்தரோட முகத்தை பார்த்து இந்த இளைஞன் என்ன பண்ணுறான்னா, அழுக ஆரம்பிச்சிட்றான். இவனால் அந்த அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. புத்தர் அவன் அழுகட்டும் விட, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சீடர்கள்லாம் போயிட்டு ஏன்பா அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ புத்தர் சொல்கிறாரு, தயவு செஞ்சு அவனை விட்டுரு, அவன் அழுகட்டும், கொஞ்ச நேரம் அவனே அழுக நின்ன உடனே அவனே நம்மள்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் அந்த இடத்துல பொறுமை காத்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த இளைஞனுக்கும் பார்த்தீங்கன்னா அழுக அப்படின்றது நின்றுது. நின்ன உடனே புத்தர் அந்த இளைஞனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி அழுகிற அப்படின்னு புத்தர் அந்த இளைஞனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் என்ன சொல்கிறான்னா, என்னன்னு நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு துன்பமாகவே இருக்குது. என் வாழ்க்கையில் நான் எது எடுத்தாலும் எனக்கு பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. நான் என்னென்னு தான் நான் இதில் சொல்கிறது. எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அதில் தோல்வி வருது. எனக்குன்னு யாருமே கிடையாது. இது நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்களை பார்த்த உடனே எனக்கு கண்ணுத்தண்ணி வந்துருச்சு அப்படின்னு அந்த இளைஞன் புத்தரை பார்த்து சொல்கிறாருங்க. இதுக்கு சின்னதாக ஒரு புன்னகைச்ச புத்தர் என்ன அந்த இடத்துல சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிற, ரொம்ப நேரம் நீ அழுது இருக்க, அதனால் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இளைஞன் என்ன பண்ண முடியும், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அழுதுனால தண்ணி ரொம்ப அவருக்கு தேவைப்பட்டது அப்படின்றதுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் தண்ணியை வாங்குறாரு. அப்படி அந்த தண்ணியை வாங்கி குடிக்க போகிறதுக்கு முன்னாடி புத்தர் என்ன செய்கிறாருன்னா, டக்குன்னு ஒரு நிமிஷம்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு இவர் இந்த இளைஞன் புத்தரை பார்க்குறாரு. அப்போ ஒரு கையில் ஒரு கைப்பிடி எதையோ எடுத்துகிட்டு வர்றாரு. எதையோ எடுத்துகிட்டு அந்த இளைஞன் குடிக்கக்கூடிய அந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருளை போட்டுறாரு. போட்ட உடனே தான் அந்த இளைஞனுக்கு தெரியுது, இவர் உப்பு நம்மளோட தண்ணியில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீ நல்லா கலக்கிக்கோப்பா, நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை குடி அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்த அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நமக்கு ஏதோ வழிகள் சொல்ல போகிறாரு, அதாவது இதன் மூலிமா ஏதாவது நடக்கும், மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் அதை நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்க போகிறாரு. குடிக்க போக கூட இவரால் குடிக்கவே முடியல. பயங்கரமாக ஒரு மாதிரி கரிக்குது. அவரால் உள்ள ஒரு 2 சிப்புக்கு மேலே அவரால் குடிக்கவே முடியல. இவருக்கு ஒரு கட்டத்தில் வாமிட்டே வர ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, புத்தரை பார்த்து, தயவு செஞ்சு சாமி என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எதுக்காக இதை கொடுத்தீங்கன்னு தெரியாது, ஆனால் என்னால் இதை குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை குடிக்க முடியலையா, எங்கள்கிட்ட இருந்து இந்த தண்ணி தான்ப்பா, அப்போ அந்த நீரோடை ஒன்று இருக்குது, அதாவது குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தில் நீ போய் தண்ணி குடிச்சிக்கோ வேணா உனக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே அனுப்புகிறாரு. அப்படி போகக்குள்ள இந்த இளைஞன் அந்த குளத்தை பார்த்து போகக்குள்ள புத்தர் அந்த இளைஞனை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு கைப்பிடி, அதாவது இந்த கூடையில் போடுறதுக்கு, அதாவது இந்த டம்ளரில் போகிறதுக்கு எந்த அளவுக்கு உப்பு கொடுத்தாரோ அதே அளவுக்கு உப்பை என்ன பண்ணுறாருன்னா அந்த இளைஞனோட கையில் கொடுத்து, இதை நீ என்ன செய்கிறீன்னா, இப்போ நீ குடிக்க போகிற குளத்தில் கலந்துரு, குளத்தில் கலந்துட்டு நீங்கள் இந்த தண்ணியை குடி, அப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னு புத்தர் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு. இந்த இளைஞனுக்கு ஒருவேளை இந்த உப்பில் ஏதோ சக்தி இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த இளைஞன் என்ன செய்கிறான்னா, அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கலந்துடுறான். தண்ணியில் நல்லா கலந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ அந்த இதிலேருந்து அந்த குளத்துலேருந்து தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவனுக்கு அதில் தண்ணி கலந்து அதில் குடித்த உடனே இவனுக்கு அந்த பெருசாக கசப்பு, அந்த கரிப்பு அப்படின்றது தெரியல. ஏன்னா அது சின்ன ஒரு பாத்திரத்தில் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணால் கரைச்சி குடித்தான், அதனால் கரிப்பு தெரிஞ்சுது. இங்கே பெரிய பாத்திரம் அப்படின்றது, பெரிய குளம் அப்படின்றதுனால அவனுக்கு அந்த கரிப்பு தெரியல. அப்போ என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தேவையான தண்ணியை குடித்து முடிச்சுட்டு அவன் புத்தர்கிட்ட வரான்.
புத்தர்கிட்ட வந்து, "இப்ப நான் நல்லா தண்ணி குடிச்சுட்டேன் சுவாமி, ரொம்ப நன்றி" அப்படின்னு வந்துட்டு புத்தர பார்த்து அதுக்கு அந்த புத்தர் வந்துட்டு, "எதனாலப்பா நான் உனக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி குடுத்தனே, அத நான் உன்னால வந்துட்டு குடிக்க முடியல" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. "அது ரொம்ப கரிச்சுது சாமி, அதனால தான் என்னால வந்துட்டு குடிக்க முடியல" அப்படின்னு சொல்ல. "அதுவே நீ குளத்துல கரைச்ச, அதே உப்பு தான் நீ அதே அளவு கொண்ட உப்ப தான் நீ குளத்துல எடுத்துட்டு போய் கரைச்ச. அப்ப மட்டும் உன்னால எப்படி அதாவது அத வந்துட்டு கரெக்ட்டா குடிக்க முடியுது?" அப்படின்னு வந்துட்டு கேட்டாரு. "இல்ல அதுல தண்ணி நெறையா இருந்தது இல்லைங்களா, அதனால தான் வந்துட்டு என்னால இது பண்ண முடியுது" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப அந்த குளத்துக்கு தேவையான உப்ப கொட்டுனா, அந்த உப்பு கரிக்கும். அப்ப அந்த குளத்துல பத்தாத ஒரு உப்ப போட்டோம்னா, அப்ப அந்த பெருசா வந்துட்டு கரிக்காது. அதுதான் வந்துட்டு உண்மை அப்படின்னு வந்துட்டு புத்தர் அந்த இடத்துல சொல்றாரு. சரிப்பா கரெக்ட்டு. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அப்பைக்கப்ப வந்துட்டு தான் போகும். அதாவது இந்த உப்பு மாரி கொஞ்சம் கொஞ்சமா வரும். இந்த இடத்துல நீ அத வந்துட்டு ஒரு டம்ளார் மாரி பார்த்துட்ட. அதாவது ஒரு சின்ன குறுகிய இடமா நீ பார்த்தீன்னா, அப்ப நிச்சயம் உனக்கு வரக்கூடிய இந்த கசப்பான சம்பவம், இந்த துவர்ப்பான சம்பவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு கஷ்டங்கள குடுக்கும். நீ உன்னுடைய மனச அந்த குளம் மாரி வந்துட்டு பெருசா வச்சிருந்தீனா மட்டும் தான், உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத உன்னால சமாளிக்க முடியும். எப்பவுமே எல்லாமே வந்துட்டு சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தர் அந்த இடத்துல வந்துட்டு முடிக்கிறாரு. இதுக்கு வந்துட்டு இந்த ஒரு இளைஞனால பதிலே சொல்ல முடியல. இது உண்மதானே! இது கண்டிப்பா ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் வரும், போகும். இப்ப நமக்கு உப்பு போட்டா தான் நம்மளால சாப்பிட முடியும். ஸோ என்னோட கருத்து. ஸோ கருத்துன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் நானு படிச்சதுல, தெரிஞ்சுக்கிட்டதுல. நம்ம உப்பு சரியான அளவு போட்டா தான் அந்த சாப்பாட்ட நம்மளால சாப்பிட முடியும். அந்த குழம்ப நம்மளால வந்துட்டு சாப்பிட முடியும். நம்ம வந்துட்டு உப்பு போட்டா தானே அதுக்கோட சுவையே இருக்கு. அதாவது "உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு" சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அதுக்காகன்னு சொல்லி உப்ப அதிகமா அள்ளி போட்டுற முடியுமா? சரி ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நமக்கு இனிப்புன்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஒரு டீ, காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த கரெக்ட்டா வந்துட்டு அளவா சர்க்கரைய போட்டு, அழகா ஒரு டீய குடிச்சா எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கே அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு டம்ளார வந்துட்டு சர்க்கரைய அள்ளி போட்டு, ஒரு டம்ளார்ல டீய போட்டு நம்மளால குடிக்க முடியுமா? இல்ல காஃபிய போட்டு குடிக்க முடியுமா? இல்ல தண்ணிய கலந்தா நம்மளால குடிக்க முடியுமா? எப்பவுமே சரி, நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்றது வரும். அந்த கஷ்டங்கள் வந்தா மட்டும் தான் நம்மளால அடுத்த லெவலுக்கு இத விட பெரிய கஷ்டம் வரக்குள்ள நம்ம தயாரா இருப்போம். திடீர்னு ஒரு நாள் நமக்கு கம்மியா, சின்னதா கஷ்டம் வருது, ஏதாவது துன்பம் வருது அப்படின்ற பட்சத்தில நம்பளால அத தாங்க முடியாம போயிடும். கஷ்டங்கள் வரலன்னு சொல்லி வேணா வருத்தப்படுங்க. கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லி தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இந்த கஷ்டங்களாகப்பட்டது நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்த உங்களுக்கு குடுக்கும். நானும் இந்த ஸ்டோரிய முதல்ல படிக்கக்கொள்ற நான் நெனச்சேன், அந்த உப்புல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு போல. நம்மளும் வந்துட்டு கஷ்டங்கள் வரக்குள்ள உப்ப கரைச்சு நம்ம குடிச்சுருவோம். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது குடிச்சுருவோம். இல்லைன்னா கடல்ல இருக்க தண்ணிய மட்டும் குடிச்சுருவோம்னு நெனச்சேன். நீங்க அந்த மாரி யோசிச்சீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஸ்டோரிய ஃபுல்லா உள்வாங்கி படிக்க படிக்க எனக்கு வந்துட்டு ஒரு தெளிவு அப்படின்றது நமக்கு நல்லாவே வருதுங்க. அதாவது அதாவது குட்ட கலஞ்சிருந்தா தான் தெளிவாகும். அது அப்படியே இருந்ததுன்னா அப்படியே தான் இருக்கும். குட்ட கலங்குனா மட்டும் தான் அது தெளிவாகும். கலங்காத குட்டை என்னைக்குமே வந்துட்டு தெளிவாகாது. இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நானு. ஸோ நான் படிச்சதுல, தெரிஞ்சுக்கிட்டதுல உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு? உங்களுக்கு உண்மையாலுமே இந்த ஸ்டோரி புடிச்சிருக்கா? மோட்டிவேஷனலா இருக்கா? அப்படின்றத வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய கமெண்ட வச்சு தான் நான் அடுத்தது ஒரு வீடியோல என்ன கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத என்னால யோசிக்க முடியும். ஓகே காய்ஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல ஒரு சூப்பரா லைஃப்க்கு தேவையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியில